எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் 13, 14 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் டே கரண்ட் அஃபேர்ஸ் 12ஆம் தேதி ஏப்ரலுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆஸ்கர் விருதுகளில் புதிதாக எந்த பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சிறந்த ஸ்டண்ட் பிரிவு. இரண்டாவது கேள்வி, தமிழ்நாட்டில் ஆசிரியர் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ராமேஸ்வரம். மூன்றாவது கேள்வி, உலகின் முதல் 3D பிரிண்டர் ரயில் நிலையத்தை எந்த நாடு உருவாக்கியுள்ளது? ஆன்சர் ஜப்பான் நாடு. நான்காவது கேள்வி, பள்ளிகளிலேயே ஆதார் பதிவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2024ஆம் ஆண்டு. ஐந்தாவது கேள்வி, உலக கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் எத்தனையாவது இடத்தை இந்தியா பிடித்துள்ளது? ஆன்சர் 2ஆம் இடம். ஆறாவது கேள்வி, எந்த மாநிலத்தின் இந்தியா பட்டுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மேகாலயா மாநிலம். ஏழாவது கேள்வி, பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடில் எந்த மாநிலம் முன்னணியில் உள்ளது? ஆன்சர் குஜராத் மாநிலம். எட்டாவது கேள்வி, தமிழ்நாட்டில் நீலகிரி வரையாடு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022ஆம் ஆண்டு. ஒன்பதாவது கேள்வி, கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் சிறந்த இதழியலாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. பத்தாவது கேள்வி, சர்வதேச மனித விண்வெளி பயண தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 12ஆம் தேதி. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அம்பேத்கர் பெயரில் புதிய வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மத்திய பிரதேச மாநிலம். இப்போ அம்பேத்கருடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி. இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி சமத்துவ தினமாக கொண்டாடப்படுகிறது. அம்பேத்கருடைய பிறந்த நாளை ஒட்டி பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர்ல புதிய வனவிலங்கு சரணாலயமானது தொடங்கப்படும் அதாவது மத்திய பிரதேச மாநிலத்தில் இப்போ அறிவிச்சிருக்காங்க அம்பேத்கர் பெயர்ல. அதாவது எந்த பெயர்ல அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அபியாரன் அப்படிங்கிற பெயர்ல புதிய வனவிலங்கு சரணாலயமானது அறிவிக்கப்பட்டிருக்கு. மத்திய பிரதேச மாநிலத்தில் சாகர் மாவட்டத்தில் 258.64 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான பகுதி தான் இப்போ அம்பேத்கர் பெயர்ல புதிய வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது மத்திய பிரதேச மாநிலத்தில் அறிவிக்கப்பட்ட 25வது வனவிலங்கு சரணாலயம். அடுத்த ரீசன் நியூஸ். நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா புலிகள் எண்ணிக்கை அப்படிங்கிறது மத்திய பிரதேச மாநிலத்தில் தான் அதிகமாக இருக்கு. மத்திய பிரதேச மாநிலம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மாதவ் தேசிய பூங்காவை மாதவ் புலிகள் காப்பகமாக அறிவிச்சிருக்காங்க. அதன்படி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய புலிகள் காப்பகங்களோட எண்ணிக்கை 58ஆக அதிகரிச்சிருக்கு. அடுத்து குஜராத் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா வன்தாரா வனவிலங்குகள் மீட்பு மையத்தை இப்போ ரீசெண்டாக தான் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா வேட்டை பறவைகள், அதாவது இந்த பருந்து போன்ற வேட்டை பறவைகள் இருக்கு இல்லையா, அது குறித்து ஆராய்ச்சி செய்வதற்காக ஆராய்ச்சி அமைப்பானது 1 கோடியில உருவாக்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தனுஷ்கோடி, ராமநாதபுரத்துல தனுஷ்கோடி பகுதியில் பூனாரை பறவைகள் சரணாலயமானது அறிவிக்கப்பட்டிருக்கு. தனுஷ்கோடியை பூனாரை பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. திருவண்ணாமலை செங்கம் நிலப்பரப்புல பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அமைப்பை மீட்டெடுப்பதற்காக பல்லுயிர் பூங்காவானது 10 கோடியில உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இருவாச்சி பறவைகளை பாதுகாக்கிறதுக்கான பாதுகாப்பு மையமானது ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் அமைக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. செகண்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டு எத்தனையாவது தேசிய மீனவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது? ஆன்சர் 5வது தேசிய மீனவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் இந்த வருஷ இறுதியில், அதாவது நவம்பர் அண்ட் டிசம்பர் இந்த 2 மாதங்களில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த தேசிய மீனவர் கணக்கெடுப்புல பார்த்தீங்கன்னா மீனவர்களோட எண்ணிக்கையை கணக்கெடுப்பாங்க அப்படிங்கிறத விட மீனவர்கள் இருக்காங்கன்னா அவங்க ஒரு மீனவத்தை எத்தனை படகுகள் இருக்கு, எத்தனை துறைமுகங்கள் இருக்கு, எத்தனை மீன்பிடி துறைகள் இருக்கு, எத்தனை மீன் பொருட்களை பதப்படுத்துவதற்கான வசதிகள் எத்தனை இருக்கு, இது போன்றவற்றை கணக்கெடுக்கக்கூடிய ஒரு இதுதான் இந்த தேசிய மீனவர் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது. இந்த வருஷம் 5வது தேசிய மீனவர் கணக்கெடுப்பானது நடத்த போறாங்க. எதுக்காக இந்த மாதிரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவ்வளோ மீனவர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக திட்டமிடுறது, மத்திய அரசு திட்டுறாங்க இல்லையா, அந்த திட்டமிடுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் மீன்வள நிர்வாகத்தை மேம்படுத்துறது, அடுத்து பார்த்தீங்கன்னா கடல் வள மேலாண்மை, இது போன்றவற்றிற்காக தான் இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு. இப்போ இந்த மீனவர் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது யாருடைய தலைமையில் நடத்துறாங்க அப்படின்னா இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் தான் இந்த தேசிய மீனவர் கணக்கெடுப்பை நடத்துறாங்க. இதுக்கான நிதியை யார் வழங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மீன்வளம் மற்றும் கால்நடை பால்வளத்துறை அமைச்சகம் தான் இதுக்கான நிதியும் ஒத்துழைப்பையும் வழங்குறாங்க.
சரி, இந்த அமைச்சகம் வழங்குறாங்க. எந்த திட்டத்தின் கீழ் இந்த அமைச்சகம் வழங்குறாங்க அப்படின்னா பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்டம். ஸோ பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா, உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஷார்ட் ஃபார்மும் கேட்கலாம், ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா. இந்த ஸ்கீம் வந்து 2020ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா மீன்வளத்துறையில உள்கட்டமைப்பு மேம்படுத்துறதுக்காக. அதாவது உள்கட்டமைப்புனா என்ன சொல்லலாம், மீன்பிடி துறைமுகங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது, மீன்களை பதப்படுத்துவதற்கான வசதியை அதிகப்படுத்துறது, மீன் தீவனங்கள், இந்த மாதிரியான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்கான நிதி உதவி வழங்குறதுக்காக தான் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா திட்டமானது தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் தான் மீன்வள அமைச்சகமானது இந்த கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு நிதியை வந்து வழங்குறாங்க. ஸோ இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் நடத்துறாங்கன்னா மீனவர்களுடைய சமூக பொருளாதாரத்தின் அடிப்படையில் நடத்துறாங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பார்த்தீங்கன்னா 10,20,000 மீனவர்கள் பற்றிய ஒரு முழு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் இது இப்போ நவம்பர் டிசம்பர்ல நடத்த போறாங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். இப்போ 16வது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மே மாதம் நடைபெற இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நதிநீர் டால்ஃபின்களுடைய கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதோடைய தகவல்கள் ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதன்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 6,327 டால்ஃபின்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் அதிகமான நதிநீர் டால்ஃபின்கள் இருக்கு? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ 8வது பொருளாதார கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நடத்துவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த பொருளாதார கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 5 years once, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது. 3வது கேள்வி, இந்தியா 9 ஆப்பிரிக்க நாடுகள் இணைந்து மேற்கொள்ளும் கூட்டு கடற்படை பயிற்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தான்சானியா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவும் ஒரு 9 ஆப்பிரிக்க நாடுகளும் சேர்ந்து ஒரு கூட்டு கடல்சார் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அது தான்சானியாவில் தொடங்கப்பட்டிருக்கு. தான்சானியாவில் தார் எஸ் சலாம் அப்படிங்கிற நகரத்தில் தான் தொடங்கியிருக்காங்க இந்த பயிற்சியை. ஸோ அதாவது நம்ம ரீசெண்டாக பார்த்துட்டு நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மொரீஷியஸ் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பாங்க. அந்த அரசுமுறை பயணத்தில் மகாசாகர் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை வந்து அறிவிச்சிருப்பாங்க. மகாசாகர் அப்படிங்கிற கொள்கை எதுக்காக அப்படின்னா தெற்குலக நாடுகள் இருக்கு இல்லையா, தெற்குலக நாடுகளுடைய முன்னேற்றத்துக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பரஸ்பர ஒத்துழைப்பை வந்து ஏற்படுத்தும் வகையிலும் தான் இந்த மகாசாகர் தொலைநோக்கு பார்வையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அனைத்து பிராந்தியங்கள்லையுமே, அதாவது தெற்குலக நாடுகளுடைய அனைத்து பிராந்தியங்கள்லையுமே பாதுகாப்பு, வளர்ச்சிக்கான பரஸ்பர முழுமையான முன்னேற்றம் அப்படிங்கிறதா இந்த மகாசாகர் தொலைநோக்கு பார்வை. இந்த மகாசாகர் தொலைநோக்கு பார்வையின் கீழ் பார்த்தீங்கன்னா முதன்முறையாக இந்தியாவும் ஒரு 9 ஆப்பிரிக்க நாடுகளும் சேர்ந்து கடற்படை பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கடற்படை பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இதை யார் ஹோஸ்ட் பண்றாங்க? இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த பயிற்சியை யார் நடத்துறாங்கன்னா இந்திய கடற்படையும் தான்சானியா நாட்டுடைய பாதுகாப்பு படையும் சேர்ந்துதான் இந்த பயிற்சியை வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதன்படி இந்த வருஷம் தார் எஸ் சலாம், தான்சானியா நாட்டின் தார் எஸ் சலாம் நகரத்துல இந்த பயிற்சியானது தொடங்கப்பட்டிருக்கு. ரீசன் நியூஸ். வருணா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே கூட்டு கடற்படை பயிற்சியானது நடத்தப்படுது. இந்திரா அப்படிங்கிற பேர்ல ரீசனா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கூட்டு கடற்படை பயிற்சி நடத்தப்பட்டிருக்கு. பாலைவன வேட்டை, அதாவது டெசர்ட் ஹண்ட் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா இப்போ இந்திய விமானப்படை வந்து ராஜஸ்தான்ல விமானப்படை பயிற்சி நடத்திருக்கு, ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜோத்பூர்ல. அடுத்த 4வது கேள்வி, 400 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சலில் எந்த நாட்டின் லூகாஸ் மார்டென்ஸ் புதிய உலக சாதனை படைத்துள்ளார்? ஆன்சர் ஜெர்மனி வீரர். ஜெர்மனி நாட்டை சேர்ந்த நீச்சல் வீரரான லூகாஸ் மார்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 400 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சலில் வந்து உலக சாதனை படைச்சிருக்காரு. ஸோ இவர் ரீசெண்டாக ஸ்வீடன் நாட்டில் பார்த்தீங்கன்னா நடைபெற்ற ஒரு ஸ்விம் ஓப்பன் நீச்சல் போட்டியில், ஸ்வீடன் நாட்டின் ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற ஸ்விம் ஓப்பன் நீச்சல் போட்டியில் 400 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் ஆடவர் பிரிவில் 3 நிமிடங்கள் 39.96 வினாடிகள் 3 நிமிடங்கள் 39.96 வினாடிகளில் இலக்கை எட்டி இந்த உலக சாதனையை படைச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த சாதனையை படைச்சிருந்தவர் யார் அப்படின்னா பால் பிடர்மன். இவரும் ஜெர்மன் வீரர் தான். 2009 உலக சாதனை படிச்சிருப்பாரு. அவருடைய உலக சாதனையை இப்போ இந்த லூகாஸ் மார்டென்ஸ் வந்து முறியடிச்சிருக்காரு. இந்த லூகாஸ் மார்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 400 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைலில் தங்கப்பதக்கமும் வின் பண்ணியிருக்காரு. 5வது கேள்வி, உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் ஜோதி சுரேகா ரிஷப் யாதவ் இணை டேஷ் பதக்கம் வென்றுள்ளது? ஆன்சர் தங்கப்பதக்கம். இப்போ உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியானது அமெரிக்காவில் தொடங்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்திய வீராங்கனை ஜோதி சுரேகா மற்றும் இந்திய வீரர் ரிஷப் யாதவ் ஆகியோரின் கூட்டணி தங்கப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க.
அமெரிக்காவில் ஃப்ளோரிடா நகரத்தில் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கலப்பு அணிகள் காம்பவுண்ட் பிரிவில் இந்தியாவுடைய ஜோதி சுரேகாவும் ரிஷப் யாதவ் இணையும் தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாண்டே கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீரரான கார்லோஸ் அல்கராஸ் வந்து சாம்பியன் படத்தை வின் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த போட்டியில் இவர் சாம்பியனாக இருக்காரு. அடுத்த 6வது கேள்வி, அமெரிக்கா பரஸ்பர வரி விதிப்பால் உலகளாவிய வர்த்தகம் டேஷ் அளவில் சுருங்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3% அளவில். ஸோ இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா பரஸ்பர வரி விதிப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. ரீசனாக நம்ம பார்த்துருப்போம். அதாவது உலக நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு எவ்வளோ வரி விதிக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்து நாங்களும் வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லி பரஸ்பர வரி விதிப்பை வந்து ரீசெண்டாக தான் ஒரு 27 நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா பரஸ்பர வரி விதிப்பு பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதன்படி இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இறக்குமதி வரியில் 26% விதிக்கப்படும். இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு 26% வரியானது விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக தெரிவிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சீனாவுக்கான பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா 34% வரியானது விதிக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. அதை அடுத்து சீனா பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேருந்து சீனாவில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கான வரியை வந்து அதிகரிச்சது. ஸோ இது ஒரு வர்த்தக போர் மாறி சீனாலேருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு 145% வரியை வந்து அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் இப்போ அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு சீனா வந்து 125% வரியை விதிக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாரு. ஸோ இந்த ஒரு வர்த்தக போட்டி அப்படிங்கிறது இப்போ நடந்துட்டு வருது இந்த வரி விதிப்புல. இந்த நிலையில அமெரிக்கா வந்து ஒரு 27 நாடுகளுக்கு வரி விதிப்பதாக அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, அதை 90 நாட்கள் நிறுத்தி வச்சிருக்காங்க. மேலும் இந்த நாடுகள்கிட்ட 10% வரியானது விதிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இப்போ சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு வர்த்தகத்துல வந்து ஒரு பெரிய பிரச்சனை நிலவிட்டு வருது. ஸோ இந்த நிலை நீடிச்சிச்சு அப்படின்னா அமெரிக்க பரஸ்பர வரி விதிப்புனால உலகளாவிய வர்த்தகம் வந்து 3% அளவுல சுருங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகளுடைய பொருளாதார நிபுணர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 7வது கேள்வி, தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் சென்னையில தான் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனமானது இருக்கு. கவனிங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, NIOT அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவோம். தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் இது எங்க இருக்குன்னா சென்னையில் இருக்கு. ஸோ இந்த தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட நீருக்குள்ள ஒளியியல் சோதனை செய்யக்கூடிய வசதியானது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நீருக்குள்ள உள்ள ஒளியியல் சோதனை நடத்தக்கூடிய இந்த வசதிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாரிஸ்ல இருக்கக்கூடிய சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகள் பணியகம் வந்து இதை அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த நீருக்குள் ஒளியியல் சோதனை வசதியை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி நாட்டிலே பார்த்தீங்கன்னா நீருக்குள்ள ஒளியியல் அளவீடுகளுக்கான தேசிய தரநிலைகளை கொண்டுள்ள நிறுவனமாக இந்த தேசிய பெருங்கடல் நிறுவனமானது உருவெடுத்திருக்கு. ஸோ இதை வந்து பாராட்டியிருக்காங்க ஜிதேந்திர சிங் அவர்கள், மத்திய அமைச்சர். ஸோ இந்த நீருக்குள்ள ஒளியியல் சோதனை அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா, இந்த நீருக்குள்ள ஒளியியல் சோதனை செய்யக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது கடல் கண்காணிப்பை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடல் வழியாக தான் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள்லாம் வராங்க. இந்த கடத்தல், போதை பொருட்கள் கடத்தல், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து கடல் வழியாக நடக்குது இல்லையா. ஸோ அப்போது அந்த கடல் கண்காணிப்பு திறனை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்கும். சுனாமி ஏற்படுதுன்னா அதை கண்டறிவதற்கு இது உதவும். அடுத்து ராணுவ பயன்பாடுகள் மூலமாக தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துறதுக்கு இந்த நீருக்குள் ஒளியியல் சோதனை அமைப்பானது உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நீருக்குள்ள ஒளியியல் தொடர்பாக சோதனை செய்யக்கூடிய அமைப்பு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 8வது கேள்வி, ட்ரோன்களை நொடியில் அளிக்கும் லேசர் ஆயுத அமைப்பு எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது? ஆன்சர் ஆந்திரால கர்னூல்ல பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரோன்களை வந்து ஒரு செகண்ட்ல அளிக்கக்கூடிய லேசர் ஆயுத அமைப்பானது வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கு. ஸோ லேசர் அடிப்படையில் செயல்படக்கூடிய MK2A அப்படிங்கிற ஒரு எரிசக்தி ஆயுத அமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்கு. இதை DRDO வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. DRDOனா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். எங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆந்திராவின் கர்னூல்ல. இந்த MK2A அப்படிங்கிற அமைப்பு ட்ரோன்களை வந்து நொடியில் லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ட்ரோன்களை ஒரு செகண்ட்ல அழிக்கக்கூடிய திறன் வாய்ந்தது தான் இந்த MK2A அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா லேசர் வழிகாட்டுதலின்படி செயல்படக்கூடிய ஒரு 30 கிலோவாட் திறன் கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த MK2A அப்படிங்கிற அமைப்பு. அடுத்து 9வது கேள்வி, ஆளுநர் அனுப்பும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் எத்தனை மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெரிவித்துள்ளது? ஆன்சர் 3 மாதங்களுக்குள். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு தீர்ப்பு ரீசெண்டாக வழங்கியிருந்தாங்க இல்லையா, அதாவது
மாநில அரசு நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஒரு மசோதாக்கள் அனுப்புனதில் ஒரு 10 மசோதாக்களை வந்து அப்படியே நிலுவையில் போட்டிருக்காங்க ஆளுநர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருப்பாங்க. அதை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் அவர்கள் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து 3 மாதங்களுக்குள்ள ஒரு ஆளுநர் வந்து அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும். 2வது தடவை நிறைவேற்றி மாநிலங்களில் நிறைவேற்றி வரப்படக்கூடிய மசோதாவை அந்த ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருடைய பரிந்துரைக்கு அனுப்பக்கூடாது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ரீசனாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் அதோடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க, அனுமதி அளிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆளுநர் ஒப்புதல் அளிச்சாதான் அந்த மசோதா நடைமுறைக்கு வரும். ஆனால் அந்த 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதையொட்டி பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இப்போ ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்புறாங்க இல்லையா, அவருடைய ஆர்டிகல் 200 படி ஆளுநர் வந்து ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 201 சட்டப்பிரிவு 201 படி ஒப்புதல் அளிக்கலாம், நிறுத்தி வைக்கலாம், அந்த மாதிரியான அதிகாரங்களானது குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்படுது. ஸோ ஆளுநர்கிட்டேருந்து குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்ட அந்த மசோதா மீது குடியரசுத் தலைவர் ஒரு 3 மாதங்களுக்குள்ள முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஸோ ஆளுநர் அனுப்பக்கூடிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள்ள முடிவெடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆளுநருக்கு முதன்முறையாக ஒரு மசோதா வருதுன்னா அதை வந்து குடியரசுத் தலைவருடைய பரிந்துரைக்கு அனுப்பலாம். ஆனால் மறுபடியும் இவர் ஏதோ ஒரு ஆட்சேபனம் தெரிவித்து திரும்ப ரிட்டர்ன் அனுப்புகிறார் மசோதாவை. அந்த மசோதாவில் திருத்தங்கள் மேற்கொண்டு மாநில அரசு மறுபடியும் நிறைவேற்றி ஆளுநருடைய ஒப்புதலுக்கு 2வது தடவையாக அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த 2வது முறை மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்க முடியாது ஆளுநர் அப்படின்னு சொல்லியும் இந்த தீர்ப்பில் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ முதன்முறையாக நிறைவேற்றி குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் அளிக்கிறாங்க இல்லையா, ஒப்புதலுக்காக ஆளுநர் வந்து ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாங்க இல்லையா, அந்த மசோதாக்கள் மீது 3 மாதங்களுக்குள்ள முடிவெடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. ஒருவேளை தாமதம் ஆணுச்சு அப்படின்னா அதுக்கான காரணங்களை எழுத்துப்பூர்வமாக பதிவு செஞ்சு எந்த மாநிலத்திலேருந்து அந்த மசோதா வந்திருக்கோ அந்த சம்பந்தப்பட்ட மாநில அரசுக்கு குடியரசுத் தலைவர் வந்து தெரிவிக்கணும் அப்படின்னும் இந்த தீர்ப்பில் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குடியரசுத் தலைவருடைய பரிசீலனையில் வந்து இந்த மசோதாவானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, ஒப்புதல் அளிக்காம அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை மாநில அரசு அணுகலாம் அப்படின்னும் அதுக்கு மாநில அரசுக்கு உரிமை உண்டு அப்படின்னும் இந்த தீர்ப்பில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ குடியரசுத் தலைவருடைய ஆர்டிகல் 201 அதாவது அரசமைப்பு சட்டப்பிரிவு 201 படி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து அவங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக பாக்கெட் வீட்டோ அதாவது அந்த மசோதாவை அப்படியே ரத்து செய்வது இந்த மாதிரியான பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிற தனியாக அதிகாரம் எதுவும் வழங்கலை. அவங்க வந்து ஒப்புதல் அளிக்கணும் இல்லைன்னா திரும்ப எதையாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை அளித்து மறுபடியும் அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும், அதான் ஃபைனலாக இருக்குது, வீட்டோ பவர்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா அரசமைப்புடைய 142வது பிரிவு அதாவது உச்சநீதிமன்றத்துடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஒரு 10 மசோதா இருந்துச்சு இல்லையா, அந்த மசோதாக்களுக்கு அனுமதி அளிச்சிருக்கு உச்சநீதிமன்றம். அடுத்த 10வது கேள்வி, உலக சமத்துவ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 14ஆம் தேதி. அம்பேத்கர் அவர்கள் பிறந்த தினமான ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உலக சமத்துவ தினமாக கொண்டாடப்படுகிறது. அம்பேத்கர் அவர்கள் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறந்தார். ஸோ இந்த வருஷம் அவருடைய 135வது பிறந்த நாளானது கொண்டாடப்படுகிறது. இந்த அம்பேத்கருடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா பீம் ஜெயந்தி அப்படின்னும் அழைக்கப்படுது. அம்பேத்கர் அவர்கள் தான் இந்தியாவுடைய முதல் சட்ட மற்றும் நீதி அமைச்சர். இவருக்கு 1990 பாரத ரத்னா விருதானது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்திய அரசமைப்பு வடிவமைத்தவர் வந்து அம்பேத்கர் அவர்கள் தான். ஸோ இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது சமத்துவ நாளாக தானே கொண்டாடுறோம் அம்பேத்கருடைய பிறந்த நாள். அதனால இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உள்ள சமத்துவ உரிமைகள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் சட்டப்பிரிவு 14 அப்படிங்கிறது சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. சட்டப்பிரிவு 15 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜாதி, மதம், இனம், பாலினம், அப்புறம் பிறந்த இடம் இந்த மாதிரி எந்த ஒரு அடிப்படையிலுமே பாகுபாடு காட்டக்கூடாது, பாகுபாடு செய்வதற்கு தடை விதிக்கப்படுது சட்டப்பிரிவு 15 படி. அடுத்து பார்த்தீங்கன்னா 16 சட்டப்பிரிவு 16 அப்படிங்கிறது பொது வேலைவாய்ப்பு விஷயங்கள்ல வேலைவாய்ப்புன்னு வந்து அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பிரிவு 16 குறிப்பிடப்படுது. சட்டப்பிரிவு 17 பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு வந்து குறிப்பிடுது. சட்டப்பிரிவு 18 அப்படிங்கிறது பட்டங்களை ஒழிப்பது குறித்து சட்டப்பிரிவு 18 குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்
மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி அவருடைய 345வது நினைவு தினமானது இந்த வருஷம் ஏப்ரல்ல வந்து கொண்டாடப்படுகிறது, அனுசரிக்கப்படுது. ஸோ இவருடைய நினைவிடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராய்கர் கோட்டையில் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இவருடைய அதாவது மராத்திய மன்னர் சிவாஜியுடைய அரச சின்னம் தான் இந்திய கடற்படையுடைய கொடியிலையுமே வந்து நிறுவப்பட்டிருக்கு. ரீசெண்டாக கூட நம்ம புதிய கொடியை அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதில் சிவாஜியுடைய அரச சின்னமானது இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முகலாயர்களுடைய ஆட்சியை வந்து சத்ரபதி சிவாஜி வந்து தோற்கடித்தார் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ முகலாய மன்னர் அவுரங்கசீப் அவர்கள் பார்த்தீங்கன்னா உலகின் பேரரசர், அதாவது ஆலம்கீர் அப்படின்னு சொல்லி அவர் தன்னைத்தானே வந்து கூறிக்கொண்டார். ஆனால் அந்த அரசை வந்து தோற்கடிச்சது சிவாஜி அரசர் அப்படி சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிறது 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி நடத்தப்பட்டது. ஸோ இந்த படுகொலையுடைய நினைவு தினமானது இப்போ ஏப்ரல் 13ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டிருக்கு. ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி நடந்துச்சு அப்படின்னா ரவுலட் சட்டம் வந்து இயற்றப்பட்டது. ஆங்கிலேயர்களுடைய ரவுலட் சட்டத்துக்கு எதிராகவும் நம்ம இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களான சாய்புதீன் கிச்லு மற்றும் சத்யபால் ஆகியோரின் கைதுக்கு எதிராகவும் மக்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டாங்க. குஜராத் மாநிலத்தில் அமிர்தசரஸில் ஜாலியன் வாலாபாக் நகரத்தில் மக்கள் பார்த்தீங்கன்னா அனைவரும் அமைதியான முறையில் ஒன்று கூடி போராட்டம் நடத்தியிருந்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய இராணுவ தளபதி கர்னல் ரெஜினால்ட் டயர், ஆங்கில அரசை சேர்ந்த இராணுவ தளபதி கர்னல் ரெஜினால்ட் தலைமையிலான இராணுவ குழு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்துனாங்க மக்கள் மீது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க. ஸோ அதை அடுத்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் அவருடைய நைட்ஹுட் பட்டத்தை வந்து துறந்தார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் அவருக்கு வழங்கிய கைசர்-இ-ஹிந்த் அப்படிங்கிற பதக்கத்தை வந்து திரும்பி அனுப்பினார். ஸோ இந்த நினைவு கூறும் வகையில் தான், இந்த படுகொலை நினைவு கூறும் வகையில் தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நினைவு தினமானது ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 13ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. 11வது கொஸ்டின், எந்த ஐஐடியின் கனரக மின்சார வாகனங்களுக்கான அதிவேக சார்ஜருக்கு தேசிய தரச்சான்று வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை ஐஐடி. ஸோ சென்னை ஐஐடி பார்த்தீங்கன்னா இப்போது கனரக மின்சார வாகனங்கள், இப்போது இந்த ட்ரக் இந்த மாதிரி கனரக மின்சார வாகனங்கள் இருக்கு இல்லையா, அந்த வாகனங்களுக்கு வேகமாக சார்ஜ் பண்ணணும். மின்சார வாகனம்னாலே சார்ஜிங் தேவைப்படுது. ஸோ அப்போது வேகமாக சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு சார்ஜர் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு தேசிய தரச்சான்றானது இப்போ வழங்கப்பட்டிருக்கு. சென்னை ஐஐடியுடைய பிளக் ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே ஒரு கனரக மின்சார வாகனங்களுக்கான சார்ஜரை உருவாக்கியிருக்கு. ஸோ அந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா 240 கிலோவாட் டிசி திறன் கொண்ட ஒரு சார்ஜர், ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகக்கூடியது, ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து சார்ஜ் ஆகிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த சார்ஜருக்கு இந்திய ஆட்டோமேட்டிவ் ஆராய்ச்சி சங்கமானது தரச்சான்று வழங்கியிருக்கு. நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக அருண் பல்லி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து இப்போ மத்திய அரசுடைய தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையானது வழங்கப்பட்டு வருது. ஸோ ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க, அதில் பாஸ் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க 12th முடிகிற வரைக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாயானது வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ். நெக்ஸ்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி பெறவங்களோட எண்ணிக்கை வந்து இப்போது 27% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே அளவு வந்து இப்போது நம்ம தமிழ்நாட்டில் 50% அப்படிங்கிற அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவில் பார்த்தீங்கன்னா இப்போது பணிபுரியக்கூடிய பெண்களுடைய சதவீதமானது 30% இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது 19ஆம் தேதி, ஃபஸ்ட்டு 16ஆம் தேதி ஏப்ரல் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது உங்களுக்கு கிளாஸ் மட்டும் இல்லாமல் ரெக்கார்டட் வீடியோ கொடுப்போம், ப்ளஸ் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் கொடுப்போம், டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்து 19ஆம் தேதி ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் வந்து 500 ரூபி. இது கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து 1200. அடுத்து 20ஆம் தேதி வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம், ஷெடியூல் கொடுப்போம். ஷெடியூல் வைஸாக உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அம்பேத்கர் பெயரில் புதிய வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மத்திய பிரதேச மாநிலம்.
இரண்டாவது கேள்வி, 2025ஆம் ஆண்டு எத்தனையாவது தேசிய மீனவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது? ஆன்சர் 5வது. மூன்றாவது கேள்வி, இந்தியா 9 ஆப்பிரிக்க நாடுகள் இணைந்து மேற்கொள்ளும் கூட்டு கடற்படை பயிற்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தான்சானியா. நான்காவது கேள்வி, 400 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சலில் எந்த நாட்டின் லூகாஸ் மார்டென்ஸ் புதிய உலக சாதனை படைத்துள்ளார்? ஆன்சர் ஜெர்மனி வீரர். ஐந்தாவது கேள்வி, உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் ஜோதி சுரேகா ரிஷப் யாதவ் இணை டேஷ் பதக்கம் வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தங்கப்பதக்கம். ஆறாவது கேள்வி, அமெரிக்க பரஸ்பர வரி விதிப்பால் உலகளாவிய வர்த்தகம் டேஷ் சதவீத அளவில் சுருங்கும்? ஆன்சர் 3%. ஏழாவது கேள்வி, தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சென்னை. எட்டாவது கேள்வி, ட்ரோன்களை நொடியில் அளிக்கும் லேசர் ஆயுத அமைப்பு எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆந்திரா. ஒன்பதாவது கேள்வி, ஆளுநர் அனுப்பும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் எத்தனை மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெரிவித்துள்ளது? ஆன்சர் 3 மாதங்களுக்குள். 10வது கேள்வி, உலக சமத்துவ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 14ஆம் தேதி. 11வது கேள்வி, எந்த ஐஐடியின் கனரக மின்சார வாகனங்களுக்கான அதிவேக சார்ஜருக்கு தேசிய தரச்சான்று வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை ஐஐடி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.